நம்ம வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் தீர்றதுக்கு ஒரு அற்புதமான குருக்களுடைய அருள் நமக்கு வேணும். இந்த உலகத்தில் கடவுளுக்கு அடுத்தபடியாக நமக்கு மிகப்பெரிய குருவாக இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டுடைய சித்தர்கள் தான். தமிழ்நாட்டுடைய ஆதி சித்தர்கள் 18 பேரில் 14 பேர் முதல் 14 பேருடைய ஜீவ சமாதிகளை, அவங்க இருக்கக்கூடிய அருளாற்றலோடு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்தலங்களை நம்ம திருவடி தரிசனம் ஒரு அற்புதமான யாத்திரையாக பண்ணியிருக்காங்க. இந்த புத்தாண்டில் ஜனவரி 23லேருந்து 26 வரைக்கும் சித்தர்கள் உலா 1 அப்படிங்கிற மாதிரி இந்த 14 சித்தர்களுடைய அவங்க இருக்கக்கூடிய அற்புதமான ஆலயங்களை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம். இந்த யாத்திரையில் வருகிற ஜனவரி மாதம் 23ஆம் தேதி காலையில் சென்னையிலேருந்து ஒரு பஸ்ஸு கிளம்புது. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வர்றதுக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருவோம். நீங்கள் வந்து இந்த யாத்திரையில் கலந்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய க்ஷேத்திரங்கள் திருவண்ணாமலை, சிதம்பரம், வைத்தீஸ்வரன் கோவில், நாகப்பட்டினம், கும்பகோணம், பழனி, ஸ்ரீரங்கம் போன்ற மிகப்பெரிய க்ஷேத்திரங்களில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பழமையான சித்தர்கள், அதாவது பார்த்திங்கன்னா இடைக்காடர், திருமூலர், தன்வந்திரி, வால்மீகி, போகர், அகத்தியர், அதே மாதிரி சட்டமுனி, இவங்க மாதிரி எல்லா சித்தர்களையும் ஒரு 14 சித்தர்களை இந்த யாத்திரையில் நம்ம தரிசிக்க போகிறோம். இந்த கோயில்கள்லாம் நம்ம ஏற்கனவே போன கோயில்களாக இருக்கும். ஆனால் நம்ம தெய்வ தரிசனத்துக்குன்னு போயிருப்போம். பட் இந்த யாத்திரையில் நம்ம சித்தர்களை பேஸ் பண்ணி அவருடைய வரலாறு என்ன, அந்த சித்தர்களை வணங்குறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சித்தர்கள் மூலமாக இறைவனை நம்ம இந்த யாத்திரையில் வழிபட போகிறோம். சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுடைய தொன்மையான வழிபாடு. சித்த மருத்துவம் நம்ம இந்தியாவுக்கே கொடையான ஒரு மருத்துவத்தை கொடுத்தவங்க நம்ம பழமையான சித்தர்கள் தான். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும், அவங்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லணுன்னா, இறைவனை நம்ம நேரடியாக வழிபடுறது நம்மளே கார் ஓட்டுற மாதிரி, நம்மளே கியர் போடணும், கிளச்சு போடணும், கார் ஓட்டணும், எல்லாமே பண்ணணும். சித்தர்கள் மூலமாக வழிபடுறது ஒரு டிரைவர் வச்சு போகிற மாதிரி. ஸோ சித்தர்கள் வந்து அந்த இறைவனுடைய அருளை நமக்கு கொடுத்துருவாங்க. கூடவே அவர்களுடைய அருள் ஆற்றல், அந்த இறை அருள் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த சித்தர் வழிபாடு யாத்திரையில் கலந்து கொள்வதன் மூலம் நமக்கு வந்து சகல தோஷ நிவர்த்தி, ஒரு நல்ல மனநலம், உடல்நலம், தொழிலில் முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும். அந்த குருவருள் நம்ம கூட இருக்கிறதுனால விதியை வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். தீர்க்காயிலும் நமக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு கிடைத்ததற்கரிய, இது வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் திருவடி தரிசனம் இந்த யாத்திரை பண்ணுறாங்க. இந்த வருடத்துடைய முதல் யாத்திரையாக செல்லக்கூடிய இந்த சித்தர்கள் உலா யாத்திரையில் கலந்து கொண்டு 14 சித்த பெருமக்களை தரிசனம் செய்து அவர்களுடைய அருளை பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது ஃபுல்லாகவே ஏசி பஸ் தான். நம்ம தங்குறது எல்லாமே நல்ல வசதியான ஏசி ரூம்ஸ் தான். சைவ சுவையான சைவ உணவு, வயதானவர்களுக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு நிதானமான பயணமாக தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். தெளிவான தலப்புராண விளக்கம் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ வாய்ப்பு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த யாத்திரையில் கலந்து கொண்டு சித்தர்களுடைய குருவருளையும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளையும் பெற்று சகல சௌபாக்கியங்களும் பெறுமாறு உங்கள் அன்பு திருவடி சரவணன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.